அந்த கூவத்தூரில் எங்கள் சித்தி டெல்லிக்கு போகிறதுக்கு பெங்களூருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்கிட்ட சொன்னார். திருப்பி சொன்னார், அண்ணா முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேர் அறிவிங்கன்னு சொன்னது பழனிசாமி. இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு எங்கள் சித்தி பெங்களூர் போனதுக்கு அப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்தப்ப 122 எம்எல்ஏக்களை எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போக இருந்தாங்க, அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது? செம்பலையெல்லாம் தாண்டி குச்சி ஓடினார் பழனிசாமினா நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்றேன். அப்ப அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றிய 122 சட்டமன்ற உறுப்பினர்கள், பன்னீர்செல்வமும் 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவை சேர்ந்து வாக்களித்த பொழுது 122 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 18 பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க. ஸோ அதில் பாஜக காப்பாற்றல இவரை. அது 2வது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லி தான் வந்து அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்கிட்ட கூட சொல்லியிருக்காரு. இவர் போய் கேட்டிருக்காரு, எதற்கு நீங்க வந்து 122 எம்எல்ஏல ஒருத்தர் இவர் போய் எதுக்கு நீங்க துணை பொதுச்செயலாளர் எதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து கட்சி விட்டு நீக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை டெல்லி வந்து ஆட்சி போயிடும் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. டெல்லி வந்து அவர் இருந்தாருன்னா ஆட்சியராங்க நிற்காதுன்னு சொல்றதுனால அவரை வேற வழி இல்லாமல் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படியெல்லாம் போய் பேசுறாரு பாருங்க பழனிசாமி.